வாழ்க வளமுடன். விநாயகர் பெருமான் மந்திரம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துது. இந்த மந்திரத்தை தினமும் 7 முறை விநாயகப் பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து, கிழக்கு நோக்கி விளக்கேற்றி வைத்து தினமும் 7 முறை கூறினால் நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாள் 6/2/2019, விளம்பி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. புதன்கிழமை நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. மேல்நோக்கு நாள். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:36. கரணம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:11 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம். மருத்துவ குறிப்பு: சர்க்கரை நோய் தீர அத்திப்பால் வெண்ணெய் கலந்து சாப்பிடலாம். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷ ராசி நேயர்களே, மனதில் உள்ள சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் அதிகமாகும். வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களால் நல்ல செலவுகள் ஏற்படலாம். உதவிகள் செய்யும் போது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்கவும். மேற்பொறுப்பிற்கான நல்ல செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி சந்தோஷம் கிடைக்கும். பரணி நல்ல செலவுகள் ஏற்படும். கிருத்திகை பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷப ராசி நேயர்களே, தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான புதுவித முடிவுகளை எடுக்கும் போது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்லவும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. படிப்பில் மாணவர்களுக்கு சற்று மந்தத்தன்மை காணப்படலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நிதானம் வேண்டும். ரோஹிணி ஜாக்கிரதையாக இருக்கவும். மிருக சிறுஷம் விட்டு கொடுத்து செல்லவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வேலையில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். மனதில் புதிய சிந்தனைகள் வெளிப்படும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான முன்னேற்றம் அதிகமாகும். தேகநலன் சீராகி நன்மை கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருக சிறுஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நல்லது நடக்கும். புனர்பூசம் வளமை கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, உள்ளத்தில் புதுவிதமான நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உதவிகள் கிடைக்க சில தடைகள் ஏற்படலாம். மற்றவர்கள் உங்களை பற்றி கூறும் குறைகளை காதில் கேட்காமல் இருப்பது நல்லது. அறிமுகம் இல்லாதவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை வெண்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். பூசம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். ஆயில்யம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். அட்வைஸ் செய்வதால் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும். உதவிகள் கிடைக்கப்பெற்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் மற்றவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பூரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்திரம் ஆதரவு உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகமாக்கி சந்தோஷம் அதிகமாகும். புதுவித அனுபவங்களை கையாளும் போது நல்ல முடிவுகள் கிடைக்கப்படுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு வளமான நிலை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் சந்தோஷம் கிடைக்கும். ஹஸ்தம் நல்லது நடக்கும். சித்திரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் மூலம் வியாபாரம் அதிகமாகும். பிராணிகளால் நல்ல செலவுகள் ஏற்படலாம். ஆலய தரிசனம் செய்வீர்கள். தாயாரின் தேகநலனில் அக்கறை தேவை. வாகனங்களால் லாபம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை சந்தர்ப்பம் கிடைக்கும். சுவாதி நல்லது நடக்கும். விசாகம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, சொந்தங்களிடையே நெருக்கம் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வேலையில் உள்ளவர்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அலுவலகத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் வளமான சூழ்நிலை அமையும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் நெருக்கம் ஏற்படும். அனுஷம் வளமான நாள். கேட்டை வெற்றிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள். ஆன்மீக சிந்தனையில் மனம் ஈடுபடும். அறிமுகம் இல்லாதவர்களால் வியாபாரம் விரிவடையும். சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நல்ல செலவுகள் ஏற்படும். வேலையில் நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கும். பூராடம் தரிசனம் உண்டாகும். உத்ராடம் பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் நல்ல செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். அயல்நாடு செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்ராடம் நல்லது நடக்கும். திருவோணம் நெருக்கம் கூடும். அவிட்டம் வளமான நிலை ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, அயல் நாட்டு பயணங்களால் நல்லது நடக்கும். உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தேகநலன் சீராகும். வேலையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நன்மைகள் ஏற்படும்.
சதயம் நினைத்தது நடக்கும். பூரட்டாதி தேகநலன் சீராகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, குழந்தைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பால் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்திரட்டாதி முன்னேற்றம் உண்டாகும். ரேவதி நெருக்கம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.